கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே வெட்க உணர்வை மண்ணிலே பாதுகாக்க வேண்டும் என்றார்கள். தங்கள் வாழ்க்கை முழுக்க அதில் கவனமும் ஈடுபாடும் எப்போதும் வைத்திருப்பார்கள். அவர்களின் அருமை தோழர்களும் அதிலே மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கம் ஈமானின் பங்கு என்றார்கள். வெட்கம் ஈமானில் ஒரு பங்கு. வெட்கம் இல்லாமல் எப்படி ஈமான் என்று கேட்கிறார்கள். இங்கே ஆயிஷா நாயகி அறிவிக்கிற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டில் இருக்கிறார்கள். நான் அவர்களின் அருகாமை இருக்கும் நேரம் படுத்திருக்கிறார்கள். படுக்கையின் போது பொதுவாக ஆடையெல்லாம் அப்படியும் இப்படியுமாகவே இருக்கும். ஆடை அணிந்திருந்தாலும் அப்படி பொது ஆடைகள் அணிகிறது இல்லை. அந்த நிலையில் அபூபக்கர் அனுமதி கேட்கிறார். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே படுத்த நிலையிலேயே அனுமதி வழங்குகிறார்கள். சித்தீக்குல் அக்பர் உள்ளே வருகிறார்கள். அவர்களுடைய தேவை என்னங்கிறத அறிந்து அதை நிறைவேற்றி பின்பு அவர்கள் விடை பெற்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் அனுமதி கேட்க அப்போதும் அதே நிலையிலேயே அனுமதிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொஞ்சம் சாஞ்சு படுத்த மாதிரி அந்த உடைகளினுடைய அந்த கோலத்தில் அனுமதி. அந்த அனுமதியிலே சையதுனா உமர் இப்னு கத்தாப் வருகிறார்கள். தேவைகளை சொல்ல கொஞ்ச நேரம் பேசிவிட்டு விடை பெற்றார்கள். அடுத்து உஸ்மான் இப்னு அஃபான் அனுமதி கேட்க படுத்த எம்பெருமான் எழுந்திரித்து உட்கார்ந்தார்கள். ஆடைகளை சரி செய்தார்கள். என்னை நோக்கி சொன்னார்கள், ஆயிஷா உன் ஆடைகளை எல்லாம் சரி செய்து கொள். ஆயிஷா முழுமையான உன்னை மறைத்துக் கொண்டு கொஞ்சம் ஒதுங்கி உட்காரு என்னை கூப்பிட்டு. அவர்கள் தாங்கள் தங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு கொஞ்சம் நல்ல சாதாரணமா பெரிய ஆட்களை சந்திக்கும் போது இருக்கிற மாதிரி அமைந்து கொண்டார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே இயல்பாக நடக்கிறவங்க, சூழ்நிலைக்கு மாறுறது இல்லை, மனிதர்களுக்காக தன்னுடைய நிலையை மாத்துறது இல்லை. இங்கே பெருமானாருடைய அந்த நிலை எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பாப்பா வரும்போது அப்படியே படுத்திருந்தாங்க, அப்படியே யதார்த்தமா இருந்துச்சு. உமர் இப்னு கத்தாப் வந்தாங்க, யதார்த்தமா அனுமதி கொடுக்கறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்த போது எழுந்திருக்க உட்கார என்னையும் கூட்டு நீ உன்னுடைய ஆடைகளை சரி செய்து கொஞ்சம் ஒதுங்கிரி என்று சொல்ல, பெருமானார் தன் ஆடைகளை சரி செய்து மேனையெல்லாம் மறைத்துக் கொண்டு உஸ்மான் இப்னு அஃபானுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். சையதுனா உஸ்மான் வந்தார்கள், பேசினாங்க, விடை பெற்றாங்க. நான் கேட்டுட்டேன், என்ன யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையோ உமரோ வரும்போது இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் இல்லையே தங்களிடத்தில். மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி மாத்திரம் வாழ்வது இல்லை. ஆனா இப்ப இந்த கோலம் நீங்க அப்படி செய்தது இல்லையே. ஆடை சரி செய்ய, உட்கார, ட்ரெஸ் மேல போட, இவ்வளவெல்லாம் செய்துட்டு தானே உஸ்மானுக்கு அனுமதி கொடுத்தீர்கள். அப்படி என் தந்தையை நாங்கள் வரவேற்கவில்லை. சையதுனா உமர் இப்னு கத்தாப் வந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், ரெண்டு பதில் சொல்றாங்க. ஒன்னு, உஸ்மான் வெட்கப்படும் மனிதர். உன் தந்தையை காட்டிலும் உமர் இப்னு கத்தாபை காட்டிலும் உஸ்மானுக்கு கொஞ்சம் கூடுதல் வெட்கம். நான் இதே நிலையில் இருந்தால் என் ட்ரெஸ் எல்லாம் அப்படி இப்படிமா நான் படுத்த நிலையிலே உஸ்மானை உள்ளே அனுமதித்தால் அதற்கு உஸ்மான் வருவார்கள், என்கிட்ட பேச மாட்டாங்க, எஞ்சி போயிடுவாங்க. மனிதர்களினுடைய மனநிலை அறிந்தும் நடப்பது சுன்னத்துன்னா. அப்ப அவங்க வரும்போது இப்படி இல்ல, ஆட்கள் சில பேர் வருவாங்கன்னா நம்ம போய் உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு, சில பேர் வந்தாங்கன்னா அப்படி நம்ம வீட்டுல சாதாரணமா இருக்கிற மாதிரி துண்டை போட்டுக்கிட்டே உட்கார்ந்து சந்திச்சிடறோம். சில பேர் வரும்போது நம்ம அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மாத்தி ஒரு ஜுப்பாவெல்லாம் போட்டுட்டு வந்து உட்கார்றோம். அது என்ன கோலம்? மனிதர்களுக்காக போடப்பட்ட கோலமா? இல்லை, முத்தம நபியின் அழகிய முன்மாதிரி. அவரவரின் மனநிலை ஒண்ணு இருக்குது. சில பேர் நம்ம யதார்த்தமா இப்படி இருந்தா போயிடுவாங்க. சில பேர் யோசிப்பாங்க, என்ன இப்படி இருக்கிறாங்க, அவங்க நம்முடைய நிலைமையை பார்த்துட்டு வந்த நோக்கத்தை சொல்லாமையே போயிடுவாங்க. உஸ்மான் இங்கே இருந்திருக்க மாட்டார். ஆயிஷா, இங்கே நீங்கள் என் அருகாமையில் இருக்க, இன்னும் சொல்ல போனா ஐஷா நாயகி இங்கே அன்னலாரோடு அவர்களுடைய பெட்ல இருக்கும் போதுதான்
சந்திப்பு அபூபக்கர் சித்தியக்கோடு நடக்கிறது. ஏன் பெத்த மகள் அபூபக்கர் சித்தியக்கனுடைய நிலை வேற, உமர் இப்னு கத்தாபுடைய நிலை வேற. உஸ்மான் வெக்கப்படும் மனிதர், அவர் எங்கிட்ட சொல்லாம எஞ்சி போயிடுவார். அந்த நிலையில் நான் இருந்தால். இரண்டாவது ஒரு விஷயத்தை சொன்னாங்க, என்ன ஆயிஷா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? உஸ்மான் வெக்கமுடையவர் என்பதால் நானும் வெக்கப்பட்டேன் இந்த கோலத்தில் உட்கார்றதுக்கு. இந்த கோலம் அபூபக்கரோடு இருக்க நான் வெக்கப்படவில்லை, உஸ்மானோடு வெக்கப்பட்டேன். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வே உஸ்மானை பார்த்து வெக்கப்பட்டான். அல்லாஹ்வே வெக்கப்படுவான் உஸ்மானோடு பேசுவதில். அந்த வார்த்தைங்கிறது ஆழமானது, பல பொருள்களுக்கு சொந்தம். ரப்பு வெக்கப்படும் இடத்தில் உஸ்மான் வாழ்ந்தார். அதனால ஐஷா நாயகியுடைய நோக்கம் ஒண்ணும் இல்லை, பெருமானாரின் ஒவ்வொரு நிலைகளையும் தெரிந்து கொள்வது. கிராஸ் கேட்கிறது, ஏன் அப்படி நடந்தீங்கிற விசாரணையின் கோலம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடக்கிறார்களோ அப்படி நடப்பதிலும் அழகிய முன்மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியணுமே. இல்ல எங்க வாப்பாவை நீங்க மதிக்கல அப்படி அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த ராங்ல அந்த ரூட்ல அவங்க கேட்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை செய்வார்கள் என்றால் அதிலே அர்த்தம் இருக்கும், முன்மாதிரியும் இருக்கும். அந்த முன்மாதிரி என்ன அறிந்து கொள்ள வேண்டும், சமூக கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும். நாம் அறிவதோடு மாத்திரமல்ல, சமூக கவனத்திற்கு. எனவேதான் இன்றைக்கு நமக்கு அனுமதி கிடைக்கிறது. பெரிய மனிதர்கள் நம்ம பார்க்க வரும்போது நம்ம மேல துண்டு போட்டு வந்து உட்கார்றது மரியாதை இல்லை, அது ஒழுங்கீனம். அவங்க பெரிய மனிதர்கள், ஒன்று சமூகத்தால், இன்னொன்று மக்களால், இன்னொன்று அரசியலால், இன்னொன்று ஆன்மீகத்தால், ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பெரிய மனிதர்கள். அவங்களை சந்திக்கும் போது அந்த கோலத்திலேயே நாம் சந்திப்பது ஆளுக்காக கோலம் மாற்றியதல்ல, அது அன்னலாரின் அழகிய முன்மாதிரி. சாதாரணமா நான் வீட்டுல இருக்கிறேன், நம்ம ஸ்டூடெண்ட் மாணவர் சந்திக்க வர்றார், சாதாரணமா சந்திச்சுட்டு போயிடலாம். நம்ம உஸ்தாத் சந்திக்க வர்றாங்க, அப்ப அப்படி சந்திக்க முடியாது, அப்ப நிலையை மாற்ற வேண்டும். இங்கே வெட்கம் என்பது ஒரு கட்டம். இதே போல் ஒவ்வொன்றிலும் சில பேர் கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கௌரவமாகவே நடங்கள். சில பேர் கௌரவமா இருக்க நினைப்பாங்க, தனக்கென்று சில பேர் பெருமை எதிர்பார்ப்பாங்க. அவங்களோடு அந்த பெருமையை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதை நீங்க கொடுத்துருங்க, அவங்க மாறிக்கிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மனசுல உங்க மேல நல்ல எண்ணம் வராது. அவங்க பெருமை எதிர்பார்க்க, எப்படி பெருமை எதிர்பார்ப்பாங்க? நம்ம போனா கொஞ்சம் வரவேற்கணும், கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோடு அப்படி நடந்து கொள்ளுங்கள். ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை முன்மாதிரி என்று நமக்கு சொன்னான். இங்கே இந்த செய்தியை பதிவு செய்து விட்டு நிறைவாக சொல்லுகிற செய்தி என்ன? மனிதர்களில் அழகிய நிலைகளுக்கு ஏற்ப அன்னலாரும் நடந்து கொள்கிறார்கள். சஹாபாக்கள் வெக்கம், ரசூலும் வெக்கப்படுவார்கள். சஹாபியர்கள் சகஜம், ரசூலும் சகஜமாக நடந்து கொள்வார்கள் என்ற ஒரு பாடத்தை இமாம் புகாரி, இமாம் நம்முடைய மௌலானா அவர்கள் போடும் போதே சஹாபிகளின் வெக்கம், உஸ்மானின் வெக்கம், இன்னொரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வெக்கம், வெக்கப்படுபவர்களோடு அந்த வெக்க உணர்வுக்கு ஏற்பவே நடப்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையின் எல்லா பாகத்திலும் எடுப்பதற்கும் நடப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்திலே பரக்கத் செய்வானாக, சுகத்திலே பரக்கத் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்.